வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வரலாற்று விளக்கப் பதிவு ரொம்பவே ஸ்பெஷலானது. ஒரு மனுஷனோட மன உறுதி, அசைக்க முடியாத பக்தி, இதையெல்லாம் தாண்டி உண்மையான பார்வைன்னா என்ன அப்படிங்கறத நமக்கு உணர்த்துற தண்டியடிகள் நாயனாரோட பிரமிக்க வைக்கும் கதை தான் இது. தன்னோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச மிகப்பெரிய சவாலை எப்படி ஒற்றையாளா எதிர்கொண்டார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த வரலாற்றோட பிரம்மாண்டத்தை நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம ஒரு முக்கியமான கேள்வியை தேட்டுக்கணும். இந்த உலகத்தையே இதுவரைக்கும் கண்ணால பார்க்காத ஒரு மனிதர் சாத்தியமே இல்லாத ஒரு மாபெரும் திருக்குளத்தை தூர்வாரும் சீரமைப்பு பணியை எப்படி தனியாளா தன் கைகளில் எடுத்தார்? யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமா ஒருத்தரால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவருடைய பயணம் எங்கிருந்து தொடங்குதுன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிகச்சிறந்த நகரங்கள்ல ஒன்றான நம்ம திருவாரூர்ல இருந்துதான். செங்குந்தர் மரபுல பிறந்த இவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருவர். இவருக்கு புறக்கண்கள் இல்லனா கூட அகக்கண்கள் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. திருவாரூர் தியாகராஜர் கோவில வலம் வர்றதும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த புனிதமான பஞ்சாட்சர மந்திரத்தை எப்பவும் உச்சரிக்கிறது தான் அவரோட அன்றாட வழக்கமாவே இருந்துச்சு. தன்னலம் கொஞ்சம் கூட இல்லாம இறைவனுக்கு தொண்டு செய்யறது மட்டும்தான் தன் வாழ்நாளோட முழுமையான நோக்கம் அவர் நினைச்சார். இப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த புகழ்பெற்ற கமலாலய திருக்குளத்தோட அப்போதைய நிலைமை. சமணர்களோட ஆக்கிரமிப்பாலையும் சரியான பராமரிப்பு இல்லாததாலையும் அந்த மாபெரும் குளம் ரொம்பவே சுருங்கி பார்க்கவே பரிதாபமான நிலைமையில இருந்துச்சு. தினமும் அங்க நீராடுற தண்டியடிகளுக்கு இத பார்த்ததும் ரொம்பவே மனசு கஷ்டமா போயிடுச்சு. எப்படியாவது இந்த குளத்தை தூர்வாரியே ஆகணும்னு அவர் ஒரு உறுதியான முடிவுக்கு வர்றார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண் பார்வை இல்லாத ஒருத்தர் எப்படி இவ்ளோ பெரிய குளத்தை தூர்வார முடியும்? அங்கதான் அவர் தன்னோட அசாத்தியமான ஒரு வழியை கண்டுபிடிச்சார். குளத்தோட நடுவுல ஒரு கம்பு, கரையில ஒரு கம்பு நட்டு, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வழிகாட்டி கயிற்ற கட்டினார். அந்த கயிற்றை தடவிக்கிட்டே தண்ணீருக்குள்ள பாதுகாப்பா இறங்கி மண்ணை தோண்டி கூடையில போட்டு திரும்பவும் அதே கயிற்றை பிடிச்சிக்கிட்டே கரையில வந்து சேர்த்தார். நிஜமாவே இது ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு பிரமிப்பான தொழில்நுட்பம் தாங்க. குளம் கொஞ்சம் கொஞ்சமா ஆழமாகிட்டே வந்த அந்த நேரத்துல தான் அங்க ஒரு மிகப்பெரிய கருத்தியல் மோதல் உருவாகுது. மண்ணை தோன்றதால கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாம் அழிஞ்சிரணும்னு சொல்லி உள்ளூர் சமணர்கள் அவரை தடுத்து நிறுத்துறாங்க. அதோட நிக்காம அவரோட கண் பார்வையின்மையும் கேலி செய்றாங்க. அந்த சமயத்துல தான் தண்டியடிகள் ஒரு சவுக்கடி மாதிரி ஒரு பதில கொடுக்கறாரு. உங்களுக்கு கண் இருந்தும் நீங்க குருடர்களா இருக்கீங்க, காதிருந்தும் செவிடர்களா இருக்கீங்க. ஆனா நான் அகக்கண்ணால ஈசனை தரிசிக்கிறேன், காதால வேதங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பார்வைக்கும் அகப்பார்வைக்குமான வித்தியாசத்தை அவங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி ரொம்பவே ஆணித்தரமா எடுத்துரைக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த விவாதம் ரொம்பவே முற்றி போய் ஒரு மாபெரும் சவாலா மாறுது. ஒருவேளை உன் இறைவா உனக்கு கண் பார்வை கொடுத்து அதே நேரத்துல எங்களுக்கு கண் பார்வை பறிப்போச்சுன்னா நாங்க அந்த ஊரை விட்டே ஓடிடுறோம் அப்படின்னு சமணர்கள் ரொம்ப ஆத்திரமா சவால் விடுறாங்க. அதோட விட்டாங்களா? இல்ல, தண்டி அடிகள் நட்டு வச்சிருந்த கம்புகளையும் வழிகாட்டி கயிற்றையும் அவரோட கருவிகளையும் பிடுங்கி எரிஞ்சு அவரோட வாழ்நாள் லட்சியத்தை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. தன்னோட கருவிகள்லாம் உடைக்கப்பட்டு வேலையும் நின்னதால தண்டியடிகள் ரொம்பவே மனமுடைஞ்சு போயிட்டார். நேரா திருவாரூர் கோயிலுக்கு போய் புற்றிடம் கொண்ட நாதர்கிட்ட தன்னோட வேதனையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு அந்த இருளான நேரத்துல அங்கே கண்ணை இருந்து தூங்கிடுறார். இப்போ இந்த நிகழ்வு எப்படி ஒரு மாபெரும் திருப்பு முனையா மாறுதுன்னு நீங்க கட்டாயம் பார்க்கணும். அன்னைக்கு ராத்திரி 2 இடங்கள்ல ஒரே நேரத்துல ஒரு தெய்வீக தலையீடு நடக்குது. தூங்கிட்டு இருந்த தண்டியடிகளோட கனவுல தோன்றிய சிவபெருமான், பயப்பட வேண்டாம், உனக்கு நான் பார்வை தர்றேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு. அதே ராத்திரி நாட்டை ஆளும் சோழ அரசனோட கனவுலையும் தோன்றி உடனே குளத்துக்கு போய் என் பக்தனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தீர்த்து நியாயம் வழங்கு அப்படின்னு கட்டளையிடுறாரு. எப்படி இருக்கு பாருங்க இந்த சம்பவம். மறுநாள் விடிஞ்சதும் என்னாச்சு தெரியுமா? அரசன் நேரா திருக்குளத்துக்கு வந்து சவால் விட்டவங்களெல்லாம் வரவழைச்சு உண்மையை நிலைநாட்ட ஒரு ராஜ விசாரணையை தொடங்குறார். இந்த வரலாற்றோட உச்சகட்ட தருணம் இதுதாங்க. அந்த சவால் படியே நான் இறைவனுக்கு உண்மையான தொண்டன் அப்படிங்கிறது நிஜம்னா எனக்கு பார்வை கிடைக்கட்டும்னு வேண்டியபடி தண்டியடிகள் தன் 2 கைகளையும் தலைக்கு மேல் குவித்து ஓம் நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை முழங்கியவாறு தண்ணீருக்குள்ள மூழ்கிறார். அடுத்த செகண்ட் தன் வாழ்நாள்ல முதன்முறையா ரொம்பவே தெளிவான பிரகாசமான பார்வையோட அவர் தண்ணீர்லிருந்து வெளியே வர்றார். தனக்கு கிடைச்ச பார்வையில முதலா அந்த கோயில் கோபுரத்தை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். சிலிர்ப்பா இருக்குல்ல கேட்கும்போதே. அந்த விசாரணையோட முடிவு உண்மையிலேயே வியக்க வைக்கிறதா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு பக்தனோட உண்மையான தொண்டுக்கு பரிசா பார்வை கிடைச்சது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சவால் விட்டவங்க தங்களோட பார்வையை இழந்தாங்க. போட்ட ஒப்பந்தத்தின்படியும் நீதியின்படியும் சவால்ல தோற்றவங்கள அந்த ஊரை விட்டே வெளியேறணும்னு மன்னன் உத்தரவிடுறான். எல்லா தடைகளும் நீங்கின பிறகு தண்டியடிகள் தான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பிரம்மாண்டமான திருக்குளத்தை முழுமையா தூர்வாரி சீரமைச்சு முடிக்கிறார்.
அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் ரொம்ப அமைதியா இறைத்தோண்டில ஈடுபட்ட அவர் கடைசியில சிவபதம், அதாவது மோட்சம் அடைந்தார். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாத சதய நட்சத்திரத்தப்போ திருவாரூர் உட்பட பல சிவன் கோயில்கள்ல அவரோட இந்த அசாத்தியமான அர்ப்பணிப்பு ஒரு திருவிழாவா ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த அற்புதமான வரலாற்று பதிவிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வெறும் கண்களால பார்க்கறது மட்டும்தானா உண்மையிலேயே பார்வை? நமக்கு நல்ல கண் பார்வை இருந்து சக மனிதர்கள் மேலேயோ அல்லது இந்த சமூகத்தின் மேலேயும் நமக்கு எந்த ஒரு இரக்கமும் இல்லைன்னா அதுதாங்க உண்மையான குருட்டுத்தன்மை. அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு மிக ஆழமா உணர்த்துது. ஒரு சமூகத்தை உயர்த்தணும், மத்தவங்களுக்கு உதவணும்னா அதுக்கு அகப்பார்வையும் அசைக்க முடியாத மன உறுதியுமே போதும் அப்படிங்கிறத தண்டியடிகளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப அழகா நிரூபிச்சிருக்கு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சின்ன கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் நிறைவு செய்றேன். இந்த உலகத்தையே பார்க்க முடியாத ஒரு மனிதரால அத்தனை தடைகளையும் தாண்டி தன் சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சதுன்னா, ரொம்ப தெளிவான பார்வை கொண்ட நாம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய கிடைக்கிற வாய்ப்புகளை உண்மையிலேயே சரியா பார்க்கறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.